அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம வீடு கட்டுறது வாங்கிறது இதெல்லாம் இன்னுமே என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான உறுதியான பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போது மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு வீடு, பங்களாக்கள், சொத்துக்கள் இதெல்லாம் அமையணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முதல்ல வீடு கட்டணும்னா முதல்ல பணம் வேணும் இல்லைங்களா? அது பணம் வேணும், சம்பாதிக்கணும், தொழில் நல்லா நடக்கணும். அது மட்டுமல்ல, வேலை கிடைக்கணும், வேலையில் ஊதிய உயர்வோடு கூடிய நல்ல வேலையாக இருக்கணும், நல்ல வருமானத்துடன் கூடிய வேலையாக இருக்கணும். இதெல்லாம் அமைஞ்சு கூட எனக்கு வீடு கட்டவே முடியல, அமையவே மாட்டேங்குது, தள்ளி தள்ளி போகுது. நான் எப்போ வீடு கட்டுவேன்? வீடு கட்டுதல் அப்படிங்கிறது மிக பெரும் கனவு. ஒரு சாதனை தானே. சும்மாவா சொன்னாங்க வீடு கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மிதுன லக்னம், மிதுன ராசி 50% தான், மிதுனம் 100% என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போது இந்த வீடு அப்படிங்கிறத யார் கையில் வச்சிருக்காரு அப்படின்னா உங்களுடைய மிதுனத்துக்கான லக்னாதிபதி தான் இந்த வீட்டையும் கையில் வச்சிருக்கிறார். அங்கேருந்து எண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 4ஆம் இடமாகிய அந்த கன்னி, அந்த வீடு தான் உங்களுடைய, அந்த கன்னி மனை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, பங்களா கட்டுறதா இருந்தாலும் சரி, இந்த செங்கல் ஜல்லி மணலில் கை வைக்கணும்னாலே அவர் இடம் கொடுத்தா மட்டும்தான் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் சுக்கரன் அந்த இடத்துல நீச்சம் கன்னியில், அதுக்கு நேர் ஆப்போசிட் 7ஆம் இடத்துல உச்சம். அவர் எப்படி இருந்தாலும் சரிங்க, அவர் வாரி வழங்கக்கூடிய நிலையில் இருந்து அந்த சுக்கிரன் அமர்ந்து விடும் பட்சத்தில் கூட இந்த மிதுன லக்னத்துக்கு அந்த 4ஆம் இடம் வழிவிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வீடு, சொத்து அமையும் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுதல் வேண்டும். சரிப்பா, அதுக்கான பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் அது கட்ட முடியல, என்னால் எல்லாம் இருந்தும் கட்ட முடியல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தசா நடத்துகின்ற கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் வேண்டும். அப்போ தான் இந்த வருமானத்தையும் அது கொடுக்கும், வீடு கட்டக்கூடிய அந்த யோகத்தை அனுமதிக்கும். அது அனுமதிச்சு இந்த 4ஆம் இடம் அனுமதிக்கணும். ரெண்டுமே அனுமதிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வீடு கட்டுற பாக்கியமே அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ இப்போ சொல்ல போகிற பரிகாரம் த ஸ்டீம் எண்டு, இதை தவிர ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான பரிகாரம் அது. ஒரு சில பரிகாரங்கள் ரொம்ப முக்கியமான பரிகாரம். அதை செஞ்சிட்டிங்கன்னா வீடுன்னு ஒன்று பிராப்தம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும் இந்த பிறவியில் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ இந்த 4ஆம் இடம் கன்னி வீடு, அதுக்கான பரிகாரத்தை தான் நம்ம கையில் தூக்குறோம். நீங்கள் தசா நடத்துகிற கிரகத்தின் சரியில்லாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் வந்துடும். அந்த கிரகம் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா எல்லாமே கிடைக்கும். அப்போ கூட இந்த 4ஆம் இடம் வழிவிட்டாதால் நீங்கள் வீடு கட்டவே முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ இந்த 4ஆம் இடம் வீடு கட்டுறது மட்டும்தான் கையில் வச்சிருக்கா அப்படின்னா அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்களை கையில் வச்சிருக்கு. அப்போ இந்த பரிகாரத்தை பண்ண போய் நம்ம இதுவெல்லாம் சேர்ந்து கிடைக்கும் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். என்னென்ன சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய சுகம் அப்படின்னாலே அந்த 4ஆம் இடத்துல தான் இருக்கு. அது எப்பேற்பட்ட சுகவாதி இவன், நல்ல எப்பயும் ஜம்முனே இருந்துட்டு ஜம்முனே போகிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்கெல்லாம் 4ஆம் இடம் வலுத்துவங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். 4ஆம் இடம் வலுத்துவங்க தான் அந்த மாதிரி இருப்பான், சுகவாசி அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அவங்க தான். அது மட்டும் இல்லை, கட்டில் சுகம், தலையணை சுகம் அந்த இடத்துல இருக்கு. அது மேம்படும். இதை செய்ய போய் அதுவும் நடக்கும். பரிகாரம் கடைசியில் பார்க்கலாம். அது அவ்வளோதான், அது கொஞ்ச நாள் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். எல்லாம் பேப்பர் பேனாவை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. வீடு கட்டுற யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத மறந்துட போகிறீங்க. சரிங்களா? அப்போது உங்களுடைய சுகம் மேம்படும். அந்த இடம் 4ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த உங்களுடைய வித்தைத்தனம் அதில் தான் இருக்குது. அப்போது வித்தைத்தனம் வரணும்னா சமயோஜித புத்தி வேலை செய்யணும். அப்போ தான் அந்த வித்தைத்தனம் மேம்படும். அப்போ ரெண்டையுமே கொடுத்துரும். பெண்களுக்கு கர்ப்பதானம், அந்த இடம் பொதுவாக அந்த இடம் கர்ப்பதானம். அப்போ பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் அகலும். இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையும் உருவாகும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த இடம் 4ஆம் இடம் என்பது இதெல்லாம் சேர்ந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இது பரிகாரம் பண்ணப்போ இதெல்லாம் சேர்ந்து கிடைக்கும்.
எழுதி வச்சுக்கோங்க கரெக்டாக. பரிகாரத்தை விட்டுற போகிறீங்க, அது நல்லா மெயினாக எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போது அந்த இடம் ஆகச்சிறந்த இளங்கலை பட்டம், பேச்சுலர்ஸ் டிகிரியை வந்து அந்த இடம். அப்போ படிப்பு சார்ந்த விஷயங்கள் +2 முடித்த உடனே கொடுக்கக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடம் தான். அப்போ அந்த 4ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக நீங்கள் பண்ணி ஏற்கனவே வச்சுட்டே இருக்கும் பட்சத்தில் நல்ல படிப்பை கொடுக்கும். கல்வி சார்ந்த தடைகள், சிக்கல்கள், தடங்களை உடைத்தெறியும் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த 4ஆம் இடம் என்பது அம்மா ஸ்தானம். உங்களுடைய தாய்க்கு இருந்த சிக்கல் நீங்கும், அவரை பிடித்த பீடைகள் அகலும், அவருக்கு இருந்த நோய்கள் அவரை விட்டு அகலும், ரொம்ப தெம்பும் பலமுமாக வலம் வருவார். நீங்க இதை செய்ய போய் அப்படி நடக்கும். இந்த 4ஆம் இடம் என்பது உங்களுடைய ஆடை ஆபரண சேர்க்கைகள். அந்த 4ஆம் இடம் என்பது அது அமையும். இந்த பரிகாரம் பண்ண போய் அதுவும் வந்து அமையும். நல்ல நல்ல ட்ரெஸ்ஸுங்க, அலங்கார பொருட்கள், இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து, நகை, இதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடிய இடமும் அந்த இடம் அதுக்குள்ளேயே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொத்த சொத்தும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்பா சொத்து, மனைவி கணவன் சொத்து அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதெல்லாம் சொந்த சொத்தாக மாறணும் அப்படின்னா அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. அது இடம் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். 4ஆம் இடம் இந்த கன்னி வீடு. ஆகச்சிறந்த விவசாய நிலங்கள், தோட்டம், துறவுகள் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்பேற்பட்ட இடம். வீடு கட்டணுமா? வீடு கட்டுறதுங்கிறது என்னது? காலிமனை வாங்கி ஒரு ஃப்ளாட்டு வாங்கி கட்டுறது, அடுக்குமாடி கட்டுறது, பல மாடி அடுக்கு கட்டுறது. அந்த 4ஆம் இடம் இதெல்லாம் கையில் வச்சிருக்குது. பல அடுக்குமாடி, டியூப்ளெக்ஸ் வீடு, பங்களாக்கள், இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் அமையும் உங்களுக்கு. இதை சுபத்துவப்படுத்த போய் உங்களுக்கு பிராப்தம் இருந்துச்சுன்னா எல்லாம் கிடைக்கும். பெரிய சொத்துக்கள், அதாவது 50 ஏக்கரு, 20 ஏக்கர், 30 ஏக்கர், 40 ஏக்கர், இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த விவசாயம் நஷ்டமாகி கொண்டு இருந்துச்சுன்னா அந்த விவசாயத்தில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு தெரிய வைக்கும். இது வந்து அந்த விவசாயம் நஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பீர்கள். நீங்கள் லாபத்தை நோக்கி திரும்பும். அப்ப ஏற்பட்ட இடம் அந்த இடம். ஆடு, மாடு, கன்றுகாலி மித்திரங்கள், வீட்டு விலங்குகள், இது எல்லாமே அந்த 4ஆம் இடத்துல இருக்குது. மாடு பட்டி போட்டு ஏகப்பட்ட மாடை வச்சு இப்போ தொழில் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த 4ஆம் இடம் வழி விட்டுச்சுன்னா அருமையாக வேலை செய்யும். ஆடு, பட்டி, கோழி, கால்நடைகள், வீட்டு விலங்குகள், இது எல்லாமே சிறக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முக்கியமாக வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில் அழகான தொழிலாக மாறும், மிக வளர்ச்சி மிக்கதாக மாறும், லாபம் மிக்கதாக மாறும். இந்த நான் சொல்ல போகிற பரிகாரங்கள் நீங்கள் வந்து செய்ய 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 அப்படிங்கிறத வந்து தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். அது வந்து இளங்கலை பட்டம் முதற்கொண்டு எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் போட்டால் தண்ணி கிடைக்கணும்னா கூட இந்த 4ஆம் இடம் சப்போர்ட் பண்ணும். அது நெருப்பு ராசி, காற்று ராசி, எந்த ராசியாக வேணாலும் இருந்துட்டு போட்டு ஒரு லக்னம்னா அந்த 4ஆம் இடம் வழிவிட்டால் மட்டும்தான் அந்த சொத்து சுகம், அந்த விவசாயம், அந்த அம்மா, இது அந்த பாசமிக்க அந்த இடம், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய சுகம் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக அருளப்படும். இதெல்லாம் கிடைக்கணும்னா அந்த கன்னி வீட்டை வந்து நீங்க ஆராதனை செய்யணும். இந்த மிதுன லக்னத்தார் வந்து அந்த கன்னிங்கிறது வந்து என்னங்க, கன்னி பெண்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னி பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் சொந்தக்காரங்களில் ஒரு வீட்டில் வந்து ஒரு கன்னி பெண்ணெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, அவங்க சிரிக்கிற அளவுக்கு அவங்கள வந்து வச்சிருக்கிறது, எப்பயும் சிரிக்கிற உங்கள் மேலே கோவப்படாத மாதிரி பார்த்துக்கிறது, உங்கள் குடும்பத்திலே யாராவது இருந்தாங்கன்னா அந்த மாதிரிலாம் இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னி வீட்டோட இருப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரங்கள் மாதிரியே இருக்கும். பெரிய பெரிய நகரங்கள் என்னவோ அதெல்லாம் கன்னியாக செயல்படும். ஒரு நகரம் இருக்கு, மேலே இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, வீடு வீடாக ஒரு சாலைகளும் நிறைந்த மலைப்பாங்கான பகுதிகள், அதெல்லாம் விட்டு இந்த நகரம் மட்டும் அப்படியே ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு அழகாக நீங்கள் வந்து தொழில் பண்ணுற இடத்துலையோ வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது வந்து வீட்டு வரவேற்பறையிலையோ மாட்டி வச்சுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் வந்து அடிஷ்னலான விஷயங்கள் தான். மெயினான விஷயம் வந்து சொல்கிறேன் பாருங்க, திருவெண்காடு போயிட்டு வாங்க.
அங்கே வந்து உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை சொல்லி புத பகவான் ஆலயத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வரும்பொழுது கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கோங்க. அது வந்து கருப்பு துணியில் கட்டிக்கோங்க, இல்லை பச்சை துணியில் வந்து கட்டிக்கோங்க. கட்டி எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு அழகாக வழிபடுங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அமைஞ்சிடும் வீடு அப்படிங்கிறத வந்து புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து மெயினான பரிகாரம். அது மட்டுமல்ல, இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன் பாருங்க. இந்த நாயுருவி இலை பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வாங்கி வச்சு நீங்கள் குடிங்க. புதன்கிழமை ஆச்சுன்னா குடிங்க. கண்டிப்பாக வீடு சீக்கிரமாக அமைஞ்சிடும். புதன்கிழமை ஆச்சுன்னா பெருமாள் தரிசனத்தை வந்து மறந்துடக்கூடாது. கம்பல்சரி அந்த தரிசனத்தை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு வந்து அமையாது. பர்டிகுலராக சைமல்டென்ஸாக நீங்களும் வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுக்கும் வந்து விழிப்புணர்வு வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. சைமல்டென்ஸாக இந்த நாயுருவி இலை பவுடர் வந்து குடிக்க 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 நீங்கள் வந்து உங்களை நல்லா வச்சுக்கிறது, உங்களை வந்து ரொம்ப நேசிக்கிறது, அம்மா வந்து உங்களை வந்து ரொம்ப நல்லா நேசிக்கிறது, அம்மாக்கிட்ட இருந்து கிடைக்காது எல்லாமே கிடைக்கிறது. பாசம் முதற்கொண்டு, அவருடைய சொத்துக்கள் முதற்கொண்டு, அவருடைய எல்லாமே, அவர் உங்களுக்கு என்ன தரணுமோ அவங்ககிட்ட கருத்து வேறுபாடுகள் முதற்கொண்டு எல்லாமே மாறும். அவங்களால உங்களுக்கு அதி நன்மைகள் வந்து கிடைக்கும். விவசாயம் மிகப்பெரிய உச்சத்தை தொடும். சொத்து சுகம் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். வீடுகள் பல மாடி கட்டிடங்கள் வந்து கட்டுவீங்க. இதுக்குள்ளதான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் விட்டேன். இந்த நான்காம் பாவத்தில் தான் வண்டி வாகனங்கள் இருக்குது. ஒரு 2 வீலர் வேணும் நீங்கள் வச்சிருக்கணும்னா கூட இந்த 4ஆம் பாவம் அனுமதிச்சாதான் உண்டு. சுக்கிரன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாரு, அது வேற விஷயம். இந்த 4ஆம் பாவம் அனுமதிச்சாதான் 2 வீலர் கூட நிற்கும். அப்போ இந்த வாகனத்தை வச்சு பெரிய தொழில் பண்றவங்கலாம் இருக்கிறாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். டிராவல்ஸ் வச்சு நடத்துறாங்க, ஓம்னி பஸ் வச்சு ஓட்டுறாங்க, டிராக்டருங்க, லாரிகள், பாரபுந்துகள், 10 வீலு 30 வீலு சாரி 30 வீல் எல்லாம் வச்சு ஓட்டுறவங்க, ஆஃப் ஹைவேன்னு சொல்லக்கூடிய வாகனம் அப்படின்னாலே இவர் கொடுத்தா மட்டும்தான் உண்டு அப்படிங்கிறத வந்து மறந்துட போறீங்க. இங்கே தான் உண்டு விஷயமே. அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் சுபத்துவமாக மாறணும். பெரிய பெரிய தரமிக்க கார்கள், லக்ஸுரி கார்ஸ், மிக விலை உயர்ந்த கார்கள், இந்த மாதிரி வண்டி வாகனம் டோட்டலாக இந்த ஆஃப் ஹைவே முதற்கொண்டு ஜேசிபி, உங்களுக்கு மெயின் ஸ்கூலில் போயிட்டு வர அந்த டோசரு, டிப்பர் வண்டிங்க, இது எல்லாமே இந்த 4ஆம் இடம் தான் கையில் வச்சிருக்கு. இதெல்லாம் எடுத்து யாராவது தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூட மேலும் மேலும் பல வண்டிகளை போடுவீங்க. பல விதமான முறையில் லாபம் வந்து உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இதெல்லாம் வச்சிருக்கு கையில், இதெல்லாம் சுபத்துவமாக மாறும். இப்போ சொன்ன பரிகாரம்லாம் எழுதிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக இன்னொரு விஷயம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும், இல்லை அந்த வண்டி வாகனங்கள் எல்லாம் சிறக்கிற வரைக்கும், உங்களுடைய சுகம் மேம்படுற வரைக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த சிண்டு விரலில் வந்து பார்த்தீங்கன்னா திருவெண்காடு போகும் பொழுதே ஒரு வெள்ளியில் வந்து மோதிரம் பண்ணிக்கோங்க. மோதிரம் பண்ணி அதில் வந்து மரகத பச்சை கல்பதித்து பண்ணிக்கணும் சிண்டு விரலுக்கு. அதை எடுத்துன்னு கொண்டு போய் கொடுத்து திருவெண்காடில் புத பகவான் ஆலயத்தில் புத பகவான்கிட்ட வச்சு வாங்கி அங்கேயே போட்டுக்கிட்டு வாங்க. சகல சிக்கல்களும், இந்த 4ஆம் இட சிக்கல்கள் எல்லாமே நீங்கும். உங்களுக்கு வந்து வீடு பங்களா எல்லாமே அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. மண் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வைக்க சொன்னேன். மகாலட்சுமி வந்து அந்த வீட்டுக்கு தேவதை. எந்த வீட்டுக்கு? அந்த கன்னி வீட்டுக்கு தேவதை. அப்போது மகாலட்சுமி வந்து ஆலயம் போயிட்டு அவங்கள வந்து தரிசனம் பண்ணுறது, எப்பயாவது ஒரு டைம் தரிசனம் பண்ணுங்கள். பேனாலாம் நிறைய தானம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்கள் லக்னாதிபதியும் அவர் தான். பித்தளையில் வந்து காப்பு போட்டுக்கலாம், பித்தளையில் காப்பு போட்டுக்கலாம். பித்தளையில் வந்து பார்த்திங்கன்னா மோதிரம் செஞ்சு கூட போட்டுக்கலாம். அது வந்து இந்த பக்கம் செண்டு விரலில் கூட போட்டுக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பலா மர இலை இருக்குது பாருங்கள், அதை வந்து பாக்கெட்டில் எப்பயுமே ஒரு இலையை மட்டும் பிச்சு பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும். அப்படி இல்லைன்னா கூட நாயுருவி செடியை வந்து அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கொத்து இப்படி பிடுங்கி சின்னதாக பண்ணி பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வீட்டு பக்கத்தில் பூந்தோட்டம் மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று அமைச்சிக்கோங்க. அது சீக்கிரமாக வீடு கட்டவும் வழிவகை செய்யும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. குதிரை பொம்மையை வந்து வச்சுக்கலாம் அங்கங்கே வீட்டில் வரவேற்பறையில், அது அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்து கொள்ளலாம். அதுவும் வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ தான் அந்த வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுடைய லட்சியம், குறிக்கோள்கள், ஆசைகள் வீடு சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த பரிகாரமும் 48 நாள் ஒரு மண்டலம்.
இது எல்லாத்தையும் விட வீடு கட்டுறதுக்கு வழி சொல்லிட்டேன். தசா நடத்துகின்ற கிரகம் உங்களுக்கு மனசு வச்சா மட்டும்தான் இது கிடைக்கும். அது மனசு வச்சா கூட இந்த 4ஆம் இடம் சுபத்துவமாக இருந்து விடும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வீடு அப்படின்ற யோகமே அமையும் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.